இந்த ஜூன் ஜூலை மாசத்துல மோட்டோல இருந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்மார்ட் போன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருந்து 50,000 ரூபாய் செக்மெண்ட் வரைக்கும் என்னென்ன ஸ்மார்ட் போன் என்னென்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்க்க போறோம். அதாவது அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் யாருக்கு இது செட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இதுல சொல்லியிருக்க எல்லா மாடலோட ரிவ்யூவும் மேக்ஸிமம் நம்ம சேனல்ல இருக்கும். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இது தேவைப்படுறவங்க இங்க இருக்கிற ப்ராடக்ட் லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோட்டோவோட G37 சொல்லி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இது 14,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல 5G போன்ஸ் உங்களால பார்க்கவே முடியாது. அதனால இந்த மாடல் இப்போதைக்கு ஒரு டீசென்ட் ஆப்ஷனா இருக்கு. இதுல உங்களுக்கு 6.7 இன்ச்ல HD டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6300 கிடைச்சிரும். பேசிக்கான 5G எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த ப்ராசஸர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முன்னாடிலாம் ஒரு 8,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்டுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ ஆஃப்லைன்ல இருக்கிற மாடல்ஸ்க்குலாம் 30,000 ரூபாய் வரைக்கும் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒர்த்தான ப்ராசஸர்லாம் கிடையாது. ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஓகேவா இருக்கும். இதுல உங்களுக்கு 4GB 64GB மட்டும் தான் பேஸா கொடுத்திருக்காங்க. 5200 mAh பேட்டரி கிடைச்சிரும். ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 50 MB மெயின் சென்சார், 8 MB ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்தது இதுல இருந்து எனக்கு பேட்டரி சைஸ் பெருசா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கும் ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்காக மோட்டோவோட G37 பவர் இப்போதைக்கு 16,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட் கிடைக்குது. இதோட ஸ்டாக்குமே மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இந்த 16,000 ரூபாய் பிரைஸ்னுமே இன்னும் கூடிய விரைவில் 20 ரூபாய்க்கு போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. இதுல முன்னாடியே சொன்ன மாதிரி G37 கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்குமே சேமா இருக்கு. என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா இங்க உங்களுக்கு 4GB 128GB வேரியண்ட்டை பேஸா கொடுத்துருக்காங்க. அங்க 20 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. இங்க உங்களுக்கு 30 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 7,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால நல்ல பேட்டரி லைஃபும் உங்களால எதிர்பார்க்க முடியும். இதோட ரிவ்யூ நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் வரும். இப்போதைக்கு 16,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இதுதான் ஆப்ஷனா இருக்கு. இல்லப்பா எனக்கு இதோட பெட்டரான டிஸ்பிளே வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கும் பெட்டரான கேமரா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கும் மோட்டோவோட G67 பவர் இப்ப 19,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. இப்ப கடந்த ஒரு மாசமா ஸ்டாக்லே இல்லாத மாடல் இப்ப ஸ்டாக் வந்திருக்கு. இந்த 19,000 ரூபாய் பிரைஸுக்கு G37 பவரை கம்பேர் பண்ணும்போது இங்க உங்களுக்கு என்ன பெட்டரா கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் HD டிஸ்ப்ளே கிடைச்சிரும். அதனால டிஸ்ப்ளே கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் HD டிஸ்ப்ளேவை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது 8GB 128GB வேரியன்ட் ஸ்டோரேஜ் கிடைச்சிரும். UFS 2.2 சப்போர்ட்டோட வருது. அது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க உங்களுக்கு ஒரு ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதனால முன்னாடி சொன்ன அந்த மீடியாடெக்கை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இது மட்டும் இல்லாம 50 MB மெயின் சென்சார், 8 MB அல்ட்ரா வைட் சென்சாரோட சேர்த்து 32 MB ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல சாம்சங் F36க்கு அடுத்தது இந்த மோட்டோவோட G67 பவர் கேமராக்கு ஒரு நல்ல போனா இருக்கும். அது மட்டும் இல்லாம 7,000 mAh பேட்டரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல குறையா இருக்கிறது ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. Android 15 தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. அதிகபட்சம் 16 வரைக்குமான அப்டேட் தான் கிடைக்கும். இதுக்கு அடுத்ததா எனக்கு இன்னுமே கேமராவும் நல்லா இருக்கணும், AMOLED டிஸ்ப்ளேவும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்காக மோட்டோவோட Edge 60 Fusion இப்ப 23ல இருந்து 25,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. 8GB 128GB வேரியன்ட் அடிக்கடி அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுது. 8GB 256GB வேரியன்ட் 25,000 ரூபாய் கிடைக்குது. இதுல பிக்கஸ்ட் பாசிட்டிவ் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க ஒரு நல்ல குவாலிட்டி AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. இது குவாட் கர்வ் டிஸ்ப்ளேவும் கூட. இதுல உங்களுக்கு 50 MB மெயின் சென்சாரும் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 13 MB அல்ட்ரா வைட் சென்சார் இந்த செக்மெண்ட்ல ஓரளவுக்கு நல்ல வைடான பிக்சரை கொடுக்குது. இதோட சேர்த்து உங்களுக்கு 32 MB ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. சோ கேமராக்காக ஒரு 25,000 ரூபாய் செக்மெண்ட்ல Edge 60 Fusion ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம 5500 mAh பேட்டரி, பெர்ஃபார்மன்ஸ்க்கு டைமென்சிட்டி 7400 கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் கிடைச்சிரும். ஆனா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற ஓப்போ OnePlus இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காது. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு ஸ்லிம்மான போன் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்காக நல்ல மெட்டல் ஃப்ரேமோட மோட்டோவோட Edge 70 அவைலபிளா இருக்கு. இதுல Edge 60 Fusion கம்பேர் பண்ணும்போது நல்ல காம்பாக்டான ஒரு பில்ட் குவாலிட்டி இந்த போன்ல கிடைக்கும். இதுல உங்களுக்கு நல்ல குவாலிட்டி AMOLED டிஸ்ப்ளே, 50 MB மெயின் சென்சார், 50 MB அல்ட்ரா வைட் சென்சாரோட சேர்த்து ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு 50 MB சென்சார் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல உங்களுக்கு குறையா இருக்கிறது 5000 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. எனக்கு ஸ்லிம்மான போன்ல வேணாம்பா, ஆனா மோட்டோல எனக்கு பேட்டரி லைஃப் பயங்கரமா நிக்கணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கும் ஒரு நல்ல டிசைன் ரீசெண்டா வந்த மாடல் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு மோட்டோவோட Edge 70 Fusion இப்ப 27ல இருந்து 28,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட் கிடைக்குது. 8GB 128GB வேரியன்ட். இந்த போன்ல உங்களுக்கு டிசைன் நல்லா பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி சைடு வரும்போது IP69 ரேட்டிங் கிடைச்சிரும். ஆனா அந்த மிலிட்டரி கிரேட்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம கீழே விழுந்தா கூட
அதோட காலி ஆயிரும். பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால மிலிட்டரி கிரேட்னா கீழே விழுந்தா உடையாதுன்ற அர்த்தத்தோட எடுத்துக்காதீங்க. கேமரா சைடு வரும்போது எட்ஜ் 60 ஃபியூசன் மாதிரியே தான் இங்கேயுமே உங்களுக்கு 50 MB மெயின் சென்சார், 13 MB அல்ட்ரா வைட் சென்சாரோட சேர்த்து 32 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல பெஸ்டா ஒரு விஷயம் என்னன்னா 7000 mAh பேட்டரியில ஒரு மிகப்பெரிய பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைச்சிச்சு. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன்லயும் உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 7S Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் முன்னாடி சொல்லியிருந்த மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த போன்ல உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு மோட்டோ போன்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா அண்டர் 30,000 செக்மெண்ட்ல தான் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு மோட்டோவோட எட்ஜ் 60 Pro இப்போ 27 ல இருந்து 28,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. இந்த போன்ல உங்களுக்கு 6.7 இன்ச்ல 1.5K POLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க மெயினான ஹைலைட் என்னன்னா கேமராஸ் தான். இங்க உங்களுக்கு 50 MB சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட சேர்த்து 10 MB கான டெலிஃபோட்டோ லென்ஸ் 3x ல கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல டெலிஃபோட்டோ இந்த போன்ல மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவோட அவுட்புட்டும் நல்லா கொடுத்திருக்காங்க. பேக்ல ஆல்மோஸ்ட் எல்லா சென்சார்லயும் கொஞ்சம் சேச்சுரேஷன் பூஸ்டா இருந்தாலும் பார்க்கறதுக்கு சோசியல் மீடியா ரெடியாக தான் இந்த பிக்சரோட அவுட்புட்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் 8GB 256GB வேரியன்ட் பேஸாக கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கான OS அப்டேட் இங்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8350 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் பிரைஸ் இன்க்ரீஸ்லாம் ஆன பின்னாடி மோட்டோவோட எட்ஜ் 70 Pro 37,000 ரூபாயிலிருந்து 38,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட் கிடைக்குது. எட்ஜ் 60 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மேஜரான அப்டேட்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ப்ராசஸர் வந்து உங்களுக்கு மைல்டாக அப்டேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6500 mAh பேட்டரியும் இங்க உங்களுக்கு கிடைச்சிரும். மத்தபடி இங்க டிஸ்ப்ளே குவாலிட்டி மேக்ஸிமம் மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு கேமரா செட்டப்னு வரும்போது டெலிஃபோட்டோ தூக்கிட்டாங்க. 50 MB மெயின் சென்சார், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. 50 MB அல்ட்ரா வைட் சென்சார் கிடைச்சிரும். 50 MB ஃப்ரண்ட் கேமராவும் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து எட்ஜ் 60 ப்ரோல இருந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனை எட்ஜ் 70 ப்ரோல தூக்கிட்டாங்க. எனக்கு ரீசெண்டாக ஒரு ஃபோன் வேணும், மோட்டோல இருந்து 35,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் சரியா இருக்கும். ஆனால் ரீசெண்டாக வந்த மாடல்லாம் விட்டுட்டு எனக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது மோட்டோவோட எட்ஜ் 60 ப்ரோ ஸ்டில் ஒரு வேல்யூ ஃபார் மணியா எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க எட்ஜ் 60 ப்ரோவை செலக்ட் பண்ணுவீங்களா, எட்ஜ் 70 ப்ரோவை செலக்ட் பண்ணுவீங்களான்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது இந்த செக்மெண்ட்ல மோட்டோல இருந்து எனக்கு ஃபிளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக மோட்டோவோட சிக்னேச்சர் ஸ்மார்ட் ஃபோன் கிடைச்சிரும். நேம்ல இருக்கிற சிக்னேச்சர் மாதிரி இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா கொடுத்திருக்காங்க. இதுல டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க கேமரா சைடு வரும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். 50 MB மெயின் சென்சார், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்திருக்காங்க. 50 MB அல்ட்ரா வைட் சென்சாரோட இதோட சேர்த்து உங்களுக்கு 50 MB டெலிஃபோட்டோ லென்ஸ் 3x வரலியமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ஃப்ரண்ட் கேமராவும் உங்களுக்கு 50 MB சென்சார் தான். ஒரு 50 ல இருந்து 60,000 ரூபாய் செக்மெண்ட்ல கேமரா வந்து பட்டை கிளப்புற மாதிரி இதுல உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிரும். வீடியோகிராஃபில அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுக்காதீங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போதும் இங்க ஸ்னாப்டிராகனோட 8 Gen 5 யூஸ் பண்ணிருக்காங்க. இது நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இத வச்சு இவங்க 120 FPS வரலியமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஸ்லிம்மான ப்ரொஃபைலோட மெட்டல் ஃப்ரேம், பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நல்லா கொடுத்திருக்காங்க. பேட்டரி சைடு வரும்போது உங்களுக்கு 5200 mAh பேட்டரி மட்டும் தான் கிடைக்கும். ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி ரீசன்ட் டைம்ல வந்திருக்க மோட்டோ மாடல்ஸ்ல எல்லாத்துலயும் பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் பேட்டரி சைஸை வச்சு பேட்டரி லைஃப் நல்லா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் சைஸை வச்சு பார்க்கும்போது மேபி உங்களுக்கு ஒரு குறையா ஃபீல் ஆகலாம். அதே போல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில இடங்கள்ல சொதப்பிருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் மோட்டோ ஷார்ட் அவுட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் 15,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் செக்மெண்ட் வரையும் இருக்கிற பெஸ்டான மோட்டோ ஸ்மார்ட் போன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுல உங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எந்த போன் தேவையோ இங்க இருக்கிற ப்ராடக்ட் லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது மூலியமா நம்ம சேனலுக்கு ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்மார்ட் போன் ரிவ்யூ வேணும் அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த ஸ்மார்ட் போனை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் அப்படியே கீழே தட்டி விட்டு போங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.